வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சண்டே, நாங்கள் சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அது பாகிஸ்தான் இந்தியா மேட்சுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ண முடியல அதனால. பட் இந்த சண்டே வீடியோவில் கொஞ்சம் அமெரிக்கன் மார்க்கெட்ஸை பற்றி பேசலாம், மைக்ரோசாஃப்டை பற்றி டெஃபினட்டாக பேசலாம், அண்டு யூஎஸ் ட்ரெஷரி மார்க்கெட்டை பற்றி பேசலாம், ஜென்ரல் அவுட்லுக் பற்றி பேசலாம்னு நினச்சேன். So, Vinod, I do not know gaming, I don't play games. So, what is Activision Blizzard? What is Call of Duty? What has it done for Microsoft that it has finally closed this case? மைக்ரோசாஃப்ட் வந்து ரொம்ப நாளா வந்து இந்த ஆக்டிவேஷன் பிளிஸர்ட் வந்து ஒரு கம்பெனி இருக்கு. அது வந்து they own a lot of famous games such as Call of Duty. அது வந்து it's a war game which is played across Sony and online வந்து it's very popular. And Microsoft or Halo-க்கு அது stiff competition அப்பயும் கொடுத்துட்டு இருந்தது. Call of Duty is very popular in the gaming world with children. I have to say children, now I've reached that stage in my life where I cannot claim to be a child anymore, though I do play these games. ஸோ ரொம்ப நாள் இந்த கஷ்டப்பட்டு இதை இப்போ எப்படியோ மூழ்கிட்டாங்க. அதில் நிறைய ரெகுலேட்டரி ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா மைக்ரோசாஃப்டே ஒரு பெரிய கம்பெனி, இந்த ஆக்டிவேஷன் பிளிஸர்ட் வந்து இன்னொன்று பெரிய கம்பெனி. கேமிங்ல வந்து ஆன்லைன் கேமிங், மொபைல் கேமிங்ல ரொம்ப பெரிய பிரசன்ஸ் அவாக்கு இருக்கு. இது ஏன் மைக்ரோசாஃப்ட் இதை வாங்க பார்த்தாங்கன்னா, மெயின்லி வந்து ரொம்ப ரிலையன்ஸ் வந்து இந்த எக்ஸ்பாக்ஸ் மேல, இவங்களோட ஃபுல் ஈகோ சிஸ்டமே இந்த எக்ஸ்பாக்ஸ். இந்த எக்ஸ்பாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன நினைச்சாங்கன்னா, அது வந்து அப்படியே சோனியோட பெருசாய் பி டாமினேட்டிங் இட்னு. ஆனா ஒரு அளவுக்கு மேல அவங்களால அந்த எக்ஸ்பாக்ஸா வளர்க்க முடியல. ஏன்னா மெயின் ரீசன் எக்ஸ்பாக்ஸ் வளர்க்க முடியலன்னா, கேமர்ஸ்க்கு நிறைய பிடிச்ச கேம்லாம் வந்து எக்ஸ்பாக்ஸ்க்கு வெளில இருக்கு. ஸோ இந்த கேம்ஸ்லாம் எக்ஸ்பாக்ஸ்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரே வரி எப்படின்னா அந்த கம்பெனியை முழுங்கிறதுக்கு. இப்போ என்ன ஆயிடும்னா, அந்த கால் ஆஃப் டியூட்டி அந்த எல்லா கேம்ஸும் மைக்ரோசாஃப்ட்க்கு வெளில இருந்ததுன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் ஈகோ சிஸ்டம்க்கு வந்துடும் உள்ள. ஆனா ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் யூகேக்கும் யூஎஸ்லக்கும் என்ன பயம்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து மெனாப்புலி ஆயிடுவாங்க. சோனியும் இதை பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு. ஏன்னா சோனிக்கு வந்து கால் ஆஃப் டியூட்டி வந்து இம்பார்ட்டன்ட் கேம் அவ போர்ட்ஃபோலியோல. தோ சோனி டசன்ட் ஓன் கால் ஆஃப் டியூட்டி, மைக்ரோசாஃப்ட் கேன் கீப் கால் ஆஃப் டியூட்டி அவுட் ஆஃப் சோனின்னு அவருக்கு பயம் வந்துடுது. And the regulatory authorities want to keep competition nice and active in gaming industry. So they leaned on Microsoft on this. So another Microsoft had to back down. நிறைய இதுக்கெல்லாம் they have agreed to. கிளவுட் கேமிங்ல இதுலலாம் யூரோப்பியன் இது தனி, அமெரிக்கன் இது தனி, யூரோப்பியன் இது வந்து வேற கம்பெனிக்கு வித்து எல்லாமே பண்ணி இப்போ சரி பார்த்து இப்போ எல்லாரையும் ஹாப்பி பண்ணிட்டாங்க. ஹாப்பி பண்ணிட்டு இப்போ டீல் த்ரூ ஆயிடுது. இதுல என்ன அட்வான்டேஜ் இப்போ என்னன்னா, மைக்ரோசாஃப்டோட பிரசன்ஸ் கேமிங் வந்து ரொம்ப பெருசாயிடும். இதுக்கு முன்னாடி 10% ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ரெவென்யூ வந்து விண்டோஸ்ல இருந்து வந்திருந்தது, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிளாட்ஃபார்ம்ல இருந்து. அதோட இப்போ ஈக்குவல் ஆயிடும். கேமிங் பிளாட்ஃபார்மே இந்த டீல் போனதுனால 10% ஆஃப் மைக்ரோசாஃப்ட் earnings will come from gaming. அண்ட் இதுல இருந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஆன்லைன் மொபைல் கேமிங்ல இன்னும் பெரிய பிரசன்ஸ் வரும் மைக்ரோசாஃப்ட்க்கு இந்த கம்பெனி வாங்கினதுனால. பிளஸ் நெடலா வந்து ஒன்ஸ் கம்பெனி ரன் பண்ண ஆரம்பிக்கிறதுல இருந்து ஹீஸ் பீன் இன் அக்விசிஷன் ஸ்ப்ரீ. மைக்ரோசாஃப்ட் நிறைய பணம் காசுலாம் வச்சு நிறைய கம்பெனிஸ் வாங்கிட்டு இருக்காரு. மைக்ரோசாஃப்ட் கிளவுட் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். இப்போ கிளவுட் கேமிங்னு வர போறது, where it's a combination of gaming and cloud computing சேர்த்து cloud gaming. அது வந்து இப்போ கேமிங்ல வந்து ரெவல்யூஷனரியா இருக்கும். இதுவும் பிளஸ் ஓப்பன் ஏஐல வந்து 49% இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த வாட்டி பத்திரமா ஆயிட்டாங்க, கத்துட்டாங்க மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி மெனாப்புலியில மாட்டிக்க போறாங்கன்ட்டு 49% வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அது தாண்டி தான் மெனாப்புலி ஆயிடும். ஸோ டாடா ஸ்டைல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க மெனாப்புலி ஆகாம. ஸோ அந்த ஓப்பன் ஏஐ டெக்னாலஜி அதெல்லாம் வேற இப்போ கேமிங் கூட வர போடுது. அண்ட் ஆல்ரெடி தே ஹேவ் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. மைக்ரோசாஃப்ட் அவால ஆக்மெண்டட் ரியாலிட்டி பிளாட்ஃபார்ம் ஆகாது ஒன்று இருக்கு, வித் வர்ச்சுவல் ரியாலிட்டி பிளாட்ஃபார்ம் ஆல்சோ கம்மிங் நெக்ஸ்ட். இதெல்லாம் சேர்த்து கேமிங் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பி ரெவல்யூஷனரி. நெக்ஸ்ட் பிக் திங் இஸ் கோயிங் டு பி கேமிங் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அந்த இதுலதான் பிரெஸ்பஸ்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க எல்லாரும். அது இப்போ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். இன்வெஸ்டர்ஸா வந்து நம்ம இப்போ மைக்ரோசாஃப்ட் இன்னும் பெரிய கேமிங் ஜெயண்ட் ஆகிடுமான்னு பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உட்காந்து பார்க்கணும். நீங்க வாரன் பஃபெட் என்ன ஃபீல் பண்ற, நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணா? அவர் என்ன பண்ணார்னா, இது ஆக்டிவேஷன் பிளிஸர்டுக்கு இவங்க அக்வயர் பண்ண ப்ரைஸும் ஆக்சுவல் மார்க்கெட்டில் இருந்த ப்ரைஸுக்கும் டிஃபரன்ஸ் இருந்தது. இவர் பயங்கரமாக ஆல்மோஸ்ட் 15% ஆஃப் இட் அக்வயர் பண்ணிட்டாரு. 10 or 12% ஆஃப் த ஸ்டாக் ஹி அக்வயர்ட். ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் அவருக்கு ஒரு பேஷன்ஸ் போயிடுச்சு. ஒரு $1.5 billion ப்ராஃபிட்டில் 70% வித்துட்டாரு. இன்னும் ஒரு 30% இருக்கு அவர்கிட்ட. தெர்ஸ் இந்த ரெகுலேஷன் போலேன்னா என்ன ஆகுங்கிற பயம் வந்துருச்சு. ஏன்னா அப்போ வந்து the British regulator said they are not going to give it. And even now FTC has opposed it. These guys have got a court order against it. Yes.
So the court order against the FTC has appealed. அது it's hanging in fire. இந்த பார்த்தோன்னா தாத்தா என்ன பண்ணார், 70%ல 1 பில்லியனை வாங்கிட்டு 30% ஆஃப் ஹிஸ் ஹோல்டிங்கில் ஃபுல் காசு பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஃபார் ஹிம் ஸ்பெஷல் சுச்சுவேஷன் வேர் தட் stock would be bought at a higher price by Microsoft and existing stock வந்து இவர்கிட்ட சீப்பாக வாங்கி வச்சிருந்தாரு. So he will make some billions in this. But how much he held, how much he soldங்கிறத நம்ம பார்க்கணும். அது வெளில வரும் ஃபுல்லாக. But I think he's made some money in this. இது எப்போதுமே என்ன தெரியுமா, these kind of acquisitions have a roadblock. Many years away you will find out that it didn't play out the way it did. But I'm very surprised to see that it seems PlayStation still dominates the market over Xbox. Xbox is still a distant second. What defensive action Sony takes is something we'll have to wait and watch. Correct. Sony என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். While this acquisition took 2 years to play out, அதில் அந்த மாரியோன்னு ஒரு கேமை போட்டு ரீஇன்வென்ட் பண்ணி Nintendo did extremely well. In fact, Mario or movie almost was the blockbuster last year. So that's another Japanese game. So I think the battle is between Nintendo, Sony and Microsoft. Xbox, yes. Sony கிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, அவரோட கேம் குவாலிட்டியை வந்து கிராஃபிக்ஸ் எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஃபார் சுப்பீரியர் டு எக்ஸ்பாக்ஸ். ஏன்னா அவங்க எக்ஸ்பாக்ஸ்க்கு முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஜாப்பனீஸ் மைண்ட் செட் இருக்கு அவங்க கேம்ஸ்லாம் வந்து அந்த விளையாடு விதம், அந்த ஈஸ் ஆஃப் யூஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப தாட்ஃபுல்லா இருக்கு. தாட் ப்ராசஸ் நிறைய இருக்கு. மைக்ரோசாஃப்ட்ல வந்து கொஞ்சம் கச்சா முச்சான்னு இருக்கும் அவங்க கேம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஆஸ் அ பிளேயர் ஐம் சேயிங். அண்ட் எனக்கு இப்பயும் நம்ம அப்பானால இப்பயும் சோனிக்கு ஒரு பயஸ் இருக்கு, ஆல்வேஸ் ஹேவ். ஸோ அந்த பயஸ் ஆல்சோ இட்ஸ் தேர், ஐ கான்ட் டினை தட். பட் கால் ஆஃப் டியூட்டி இருக்க கேம் தான் சோனியோட ஃபிளாக்ஷிப் அவார்டுன்னு சொல்ல முடியாது, அவளோட பெரிய கேம் அது. அவளுக்கு என்ன பயம்னா, இப்போ இந்த ஆக்டிவேஷன் ரிசர்வ் வாங்கினது இந்த கால் ஆஃப் டியூட்டி அவங்க பிளாட்ஃபார்ம் விட்டு வெளில போயிடுமான்னு ஒரு பயம். அது வந்து மைக்ரோசாஃப்ட் 10 வருஷத்துக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும்போது மேஜர் பேங்கிங்லாம் நல்ல ரிசல்ட் வந்தது. தேர்ட் குவார்ட்டர் நீங்க பாத்தீங்கன்னா சிட்டி பேங்க், சேஸ் மேன்ஹாட்டன், வெல்ஸ் ஃபார்கோ, பேங்க் ஆஃப் அமெரிக்காலாம் தேர்ட் குவார்ட்டர் ரொம்ப நல்லா இருக்கு. But there's a big danger lurking for them, and the big danger lurking is the amount of treasury bonds they are holding for the long term. There is a 50% loss on it. All of us are watching the stock market. Correct. In the government treasury market in America, especially since 30-year and 10-year treasury has moved to 5%, the loss on existing bonds in both the markets is 50 and 43%, which is huge. That is, you put 100 rupees in a government bond, it's only worth 50 rupees now. Correct. The biggest losers are China, Saudi Arabia and Russia. So the Chinese and the Saudis are selling American bonds. Fire sale நடந்துருக்கு. அந்த சமயத்துல Biden has increased his fiscal deficit. So he has to issue more bonds. ஆமா. So supply of bonds also has become big. And the Federal Reserve is saying it wants to reduce the size of the balance sheet. So all this will mean long-term borrowing rates in America will start to climb. இதுதான் ஜேமி டைமன் சொன்னான். That we do not know that there are many dangers lurking in the American market. There can be a big liquidity problem that can come. And so he'll be forced to, he has already committed one hike this year, saying he will hike interest rate by 1 point. இந்த வருஷம் நான் ஏத்துவேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, கமிட் பண்ணிட்டாரு. And inflationும் கம்மியால. So இன்னொரு 0.25, 0.5 ஏத்தினான்னு வைங்க, இன்னும் losses will deepen. Correct. Because a new bond or a yield better and the old bonds will have to be sold to adjust. So there will be further fallen in US bond markets. And so to make up for the losses, equity will be sold into. Correct. So overall, things are not looking good. And looks like that Israel-Palestine conflict will expand to Syria because Israel bombed Syria yesterday. Golan Heights. Yeah. And we do not know when Lebanon, Hezbollah, when will they join this war? So you are going to have Hamas, Hezbollah and Syria involved. America will be forced to support Israel in this. There is a very strong Jewish lobby. Correct. இது என்ன ஆயிடும்னா, யுக்ரைனோட சப்போர்ட்டும் கம்மியாயிடும். ஏன்னா யுக்ரைன் கமிட் பண்ணாலும் they have to அதெல்லாம் இப்போ இஸ்ரேலுக்கு தள்ளி விடணும். ஆனா அவனும் ஜூதன். கரெக்ட். ஆனா என்ன ஆனாலும் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இந்த தகராறுல இப்போ என்ன போறதுன்னா, yesterday night crude oil jumped to $90. So if it is going to stay there for some time, inflation is not going to come under control. இல்ல, US September inflation is higher than forecast னு ஆல்ரெடி சொல்லிட்டாப்போ. அதான் இது இப்ப செப்டம்பர் தானே. I'm going forward. So the 0.25 மேல இன்னொரு 0.25 வரலாம்.
Yes. and hit that 6% mark. Hmm. So this means that commercial real estate, when it's reset in 2025, there will be a panic fall in that. கரெக்ட். நம்ம கன்சியூமர்ஸ்ல கே ஷேப் ரிகவரி மாதிரி யூஎஸ் பேங்கிங்லயும் கே ஷேப் ரிகவரி இருக்கு. இந்த பிக் பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா செய்யுது, ஏன்னா அவங்க ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா பேலன்ஸ் ஷீட் பெட்டரா இருக்கு. இப்போ மார்கன் சேஸ் பேங்க்ல எல்லாம் they have trillions of dollars reserves, so they're not worried. ஆனா இந்த சின்ன சின்ன ரீஜனல் பேங்க்ல, ஸ்டேட் பேங்க்ல, what people don't realize is US has many regional banks. நம்ம ஊர் மாரி கிடையாது. ஆமா, there's so many of them. Yes, higher interest rateனா depositors ஏறுவாங்க, ஆனா at the same time flip of it என்னன்னா, not many of these loans can be refinanced. Commercial loans cannot be refinanced. நம்ம நினைக்கிறது மாதிரி. So எல்லாம் எரிய போறது. இவர் சொன்னது மாதிரி, வாரன் பஃபெட் சொன்னது மாதிரி. ஆனா அது இன்னும் ஒரு வருஷம் ஆகும் அது ஃபுல் எக்ஸ்டென்ட் வரதுக்கு. அது வரைக்கும் தெரியாம என்ன சொன்னாங்க, அதுக்குள்ள ரேட் கட் வந்துரும். நாங்க அதுக்குள்ள ரேட் கட் வராது இல்ல, வரமேறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் லெவல்ல எல்லாமே இன்னும் கஷ்டமா தான் இருக்கு. அண்ட் இந்த வார்னால அதான் இந்த ஜேமி டைமன் சொன்னார், இன்னும் கஷ்டமாயிடும். ஏன்னா எனர்ஜி கிரைசிஸ் வரும். ஏன்னா இப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து there will be pressure on oil, எனர்ஜி கிரைசிஸ் வரும். அப்புறம் வந்து அடுத்தது வேர்ல்டு ஃபுட் சப்ளை ஆல்ரெடி கிரைசிஸ்ல இருக்கு. ரஷ்யா வார்னால அது இன்னும் கிரைசிஸ் ஆகும் ஃபுட் சப்ளை. இந்தியா இந்த வாட்டி மான்சூன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு காமெடிக்கா நான் சொல்லிக்கிறேன், நம்ம ஊர்ல அவசரப்பட்டு மோடி ஆல்ரெடி இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணிட்டார் முதல்ல. அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு somebody told him சவுதி தான் ஆயிட்டு. It was so funny to see our ruling party or a troll army was supporting Israel and celebrating it. அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, the Gulf Arab states were forced to support Palestine. Correct. So end of the week kulla our own ruling party had to belty and said no, we are supporting Palestine. Yes. So positions are changing very fast. அப்புறம் another thing what இந்த ஜேபி என்ன சொன்னார்னா, குளோபல் ட்ரேடும் எஃபெக்ட் ஆகும். ஏன்னா இந்த சுவேஸ் கனால் 1957 சுவேஸ் கனால் வார் எல்லாருக்கும் ஞாபகம் வந்தது. எல்லாம் அதான் சொன்னாங்க, மேஜர் லிங்கே வந்து அந்த சுவேஸ் கனால் போர்ட். அதுல போய் ஏதாவது தகராறு ஆச்சுன்னா, அந்த போர்ட்ல புஷ் கம்ஸ் டு ஷவ், அந்த போர்ட்டை தான் மூடிட்டாங்கன்னா குளோபல் ட்ரேடே வில் கம் டு அ ஹால்ட். ஏன்னா குட்ஸ் வில் நாட் ஃப்ரீலி மூவ் ஆகுது உலகத்துல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ராஜைல் ரிகவரி வந்து இனிமே ஃப்ராஜைல் ரிகவரி மாரி தெரியல, ஐயோன்னு இருக்கு. So better to be very defensive, look at cheap out of favor stocks and bide your time. இல்லாட்டா யூஎஸ்ல இருந்தா நம்ம யூஎஸ் இண்டெக்ஸ்ல வாங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். யூஎஸ் இண்டெக்ஸ் விழ வாங்கலாம், அவுட் ஆஃப் ஃபேவர் ஸ்டாக் வாங்கலாம். அண்ட் மைக்ரோசாஃப்டை வாங்கிட்டாதீங்க, இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணோன்னு. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் வே ஆஃப் தி பிரைஸ் சார்ட்ஸ், வெரி எக்ஸ்பென்சிவ். ஆமா, AI bubble is still blowing up in US. ஆமா, so very few companies. ஆமா, our index is being leveraged up by 2-3 கம்பெனில இந்த AI boomனால. And please don't buy Microsoft thinking that we discussed today. Microsoft is frightfully expensive. ஆமா, and அவங்க மேல ஒரு டாக்ஸ் பில் வேற போட்டிருக்காங்க 29 billion. ஆமா, IRS ஆமா $29 billion டாக்ஸ் இதுக்காகவே. ஆமா, $29.5 billion பில் வேற போட்டிருக்கான். So all this is looking bad. So let's wait and watch what's happening. And crude is at 90, which is very dangerous. ஆமா, ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெங்களூர்ல, வினோத் சென்னையில. I hope you enjoyed this video. Let's hope by the time this comes out, India has won. And let's enjoy this. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள ஒரு பார்க்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஈவெண்ட் சவுதிக்கு அப்புறம் ஹைதராபாத்தில் பண்ணலான்னு டீம் டிசைட் பண்ணியிருக்காங்க. வர 28 அக்டோபர் சாட்டர்டே 4:30-5 மணிக்கு ஹைதராபாத்தில் ஈவெண்ட்டு. டீட்டெயில்ஸ் பின்னாடி வரும். பட் யாரெல்லாம் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ கீழே இருக்கிற மெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் பதில் சொல்லுவாங்க. இமெயில் வந்து moneypagehhyderabad@gmail.com அப்படிங்கிறது தான் இமெயில். வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.